மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே வெம்பாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே வெம்பாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமை இன்று இந்த காலை வேளையிலே பாசியூர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் ஒன்று கூடி நாங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி விருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே புனிதரான பிலிப்பு நேரியாருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். 1515 ஆண்டு புளோரன்ஸ் நகரிலே பிறந்த அவர் 1551 ஆண்டு குருவாகி நிறைந்த ஆன்மீக பணியாற்றி உருவாக்கல் பணியையும் செய்து ஆண்டவருக்கேற்ற குருவாய் இருந்திருக்கின்றார். இறுதியிலே 1595 ஆண்டு அவர் இறைப்பதம் அடைந்தார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே நாங்கள் காணுகின்றோம். இந்த புனிதருடைய முன்மாதிரியை அவருடைய ஆன்மீக பற்றை போன்று நாமும் இறைவனிலே பற்றுள்ளவர்களாயிருக்க அந்த புனிதருக்கூடாக இறைவரம் வேண்டி இந்த பள்ளியிலே பங்கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை. அதனால் புனித
பிலிப்பு நேரியாரின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றியறிந்த அன்புத்தியை தூயாவியார் எங்களிலும் பற்றியறிய செய்வாராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 10 தொடக்கம் 16 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆராய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணில் நின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும். அறிவு தெளிவுடையவராயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கிசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மையாய் உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மையாய் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளது. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்ணே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை
கொண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரே ஆட்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆட்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா 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 தந்தி விட்டுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 28 தொடங்கி 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்டு வரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு செயலிலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு செயலை நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அதிலேயே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நோக்கம் இருக்கும். பலன் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். படிக்கிற பிள்ளை எதிர்பார்க்கின்றது, படிப்பிக்கின்றவர் எதிர்பார்க்கின்றார்கள்,
கடலுக்கு போகின்றவர்கள் எதிர்பார்க்கிறபடி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை தான் இன்றைக்கு நாங்கள் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். பேதுருவுடைய உள்ளத்தில் இருந்து வந்த எதிர்பார்ப்பு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோம். ஒரு வார்த்தையிலே முடிகின்றது. எல்லாவற்றையும், அதாவது எங்களுடைய வாழ்வு முழுவதையும், பஞ்சாதி பிள்ளைகள், வீடு வாசல், தொழில், வலை, ஊதியம் என்று எல்லாவற்றையும் நீர் அழைத்தீர் என்பதற்காக எல்லாத்தையும் விட்டு நாங்கள் வந்தோம். இந்த வந்தோம் என்ற நிலைப்பதத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு பேதுருவிடத்திலே இருக்கின்றதை பார்க்கின்றோம். அதாவது எங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் இழந்துட்டோம், முடிஞ்சு விட்டது, அடுத்த கட்டம் எங்களுக்கு என்ன கிடைக்கும். சாதாரணமான ஒரு மனித உணர்வின் எதிர்பார்ப்பு இந்த பேதுருவிடத்திலே வருகின்றது. இவ்விதமாக எங்களிடத்திலும் இந்த கேள்விகள் எல்லாம், உமக்காக நாங்கள் வாழ்கின்றோம், உம்முடைய பணிகளை செய்கின்றோம் என்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிடுகிறார், எல்லாத்தையும் இழங்குங்கள், எல்லாத்தையும் இழவுங்கள், நற்செய்தியின் பொருட்டு, என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும். வீடு வாசல், உறவு, தாய் தந்தை, பிள்ளைகள், நிலபுலன்கள், சொத்து எல்லாவற்றையும் இழவுங்கள், இழக்க தயாராகுங்கள், நான் 100 மடங்காக வெற்றி தருவேன். 100 மடங்காக இம்மையில் அது உங்களுக்கு கிடைக்கும், கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற போது. அத்தோடு சொல்றார், இன்னல்களையும் நான் தருவேன், இன்னல்களையும் தருவேன். ஏன் சொன்னால் அதுதான் எங்களை கிறிஸ்தவ வாழ்வில் உறுதியாக வைத்திருக்கின்றது. நாங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தால், எல்லாமே 100% பெர்ஃபெக்டாக எங்களுக்கு அமையும் சொன்னால் நாங்கள் கடவுளை தேட மாட்டோம். அதனால் நான் சொல்ல, உங்களுக்கு எல்லாம் தருவேன், இன்னல்களையும் தருவேன், அதை விட சிறப்பானது மறுமையில் கிடைக்கும். இம்மையில் கிடைக்கக்கூடியது மறுமையில் கிடைக்கக்கூடியது, அது நிலை வாழ்வு. அது நிலை வாழ்வு சொல்கிறார். மறுமையில் நிலை வாழ்வை பெறாமல் போவார். ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக வாக்களித்திருக்கிற அந்த வாக்குறுதியிலே நம்பிக்கை கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ ஆன்மீக ஞான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கூட புனித பேதுரு சொல்கிறார், நீங்கள் உங்கள் நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாக இருக்குங்கள். நடத்தையில் தூய்மை உள்ளவர்களாக இருக்கின்ற போதுதான் நாங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் வாக்களித்தவைகள் எங்களுக்குரியதாக மாறும். தூய்மையான வாழ்வு. ஏன்னு சொன்னால் இறைவா சொல்வது, நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள். கடவுளை தூயவர் என்று நாங்கள் பாடுகின்றோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுளை தூய்மைப்படுத்தி பாடுகின்றோம். நாங்கள் தூய்மைப்பட அவர் தூயவராக இருக்கின்றார் என்பதனால் அவரை தூயவர் என்று பாடுகின்றோம். அந்த தூயவரை இந்த வானதூதர்கள், சம்மனசுகள், புனிதர்கள் எல்லாரும் பாடுகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பாடுகின்றோம். என்று சொன்னால் அந்த தூய்மையான நிலைக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த நிலைகளுக்குள்ளே தான் நாங்கள் முதன்மை மக்களாக நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கருத்துக்களை மனதில் இருத்தி அந்த முதன்மை நிலையாலேயே நாங்கள் பரிவிருந்திலே பங்குள்ளோமாக. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி சபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவைக்காக உம்மிடம் வருகிறோம். திரு அவையை வழி நடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் மக்களை நல்ல ஆயர்களைப் போல நல்ல பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை வழிநடத்தும் இறைவா, நீர் தூய ஆவியை அனுப்பி மரியாயையும் திரு தூதர்களையும் அருட்கொடையால் நிரப்பியது போல் உமது பிள்ளைகளாகிய நாங்களும் தூய ஆவியின் கொடைகளை நிறைவாக பெற்று அருள் வாழ்வு வாழ எம்மை வழிநடத்த வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை அரவணைக்கும் இறைவா, புனித அந்தோனியாரின் அருளை வேண்டி செவ்வாய் தோறும் இவ்வாலயத்தை நாடி வரும் அனைவருக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் கேட்கும் வரங்களை யாவும் புனிதரின் பரிந்துரையால் கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கை நிறைந்த எங்களுடைய வேண்டல்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த திருப்பள்ளி தங்களுடைய கருத்துக்களுக்காக நம்பிக்கையோடு சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் உணர்வுகளை அறிந்து அவருடைய தேவைகளை உமக்கு சித்தமானால் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய். தகுதியில்லா என்னை உம்மன்பினார் தயவுடனே பார் பலிபொருளாய். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை அடைத்திட வந்தேன், உம் திருப்பாதத்தில் இணைக்க வேண்டும். உழைப்பின் பலனை அடைத்திட வந்தேன், உம் திருப்பாதத்தில் இணைக்க வேண்டும். உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட. உமக்கு நிறைவேற்றி ஏழையம் காணிக்கை, இறைவாய் பார் இழைக்கும் உறவாய், இறைவாய் இணைப்பாய். என் வாழ்வை இனிதார். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். ஆறுதலின்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தமடைந்திட அடியேனை தேற்றி. ஆறுதலின்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தமடைந்திட அடியேனை தேற்றி. அன்பதம் கொடைகளை அவனுக்கு அளித்திட, அன்பதம் கொடைகளை அவனுக்கு அளித்திட. அர்ப்பண பலி என்னை அன்பாயேற்றி. இறைவாய் பார் இழைக்கும் உறவாய், இறைவாய் இணைப்பாய். என் வாழ்வை இனிதார். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய். தகுதியில்லா என்னை உம்மன்பினார் தயவுடனே பார் பலிபொருளாய். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அளித்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பறியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இந்த பலிப்பொருள்களை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்பினேரியாரை பின்பற்றி நாங்கள் உமது பேரின் மாட்சிக்காகவும் பிறரன்பு பணிக்காகவும் என்றும் மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பொன்னும் இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை விட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றிக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம்,
எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித ஜோசவாஸ் என்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பிலிப்பினேரியாறு, எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமிரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனோரை வாட்டு மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நம்முடையும்.
வா அன்பு வழியில் வா அயலன் வழியில் வா அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வழியில் வா அயலான் வழியில் வா என் இதயம் எழுந்து வாருமே என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே என் அருகில் தினமிருந்து வழி நடத்துமே சோதனையின் போது சொந்தமாக வா வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா பயந்து ஒளியும் போது பாதுகாக்கவா அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வடிவில் வா அயலன் வழியில் வா அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வழியில் வா அயலான் வழியில் வா என் இதயம் எழுந்து வாருமே என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே என் அருகில் தினமிருந்து வழி நடத்துமே இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வழியில் வா அயலன் வழியில் வா அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வழியில் வா அயலான் வழியில் வா என் இதயம் எழுந்து வாருமே என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே என் அருகில் தினமிருந்து வழி நடத்துமே நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்பினேரியாரை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புதிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணை
அளிக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத் தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித எல்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாழும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வழிகளை பெற்றுத் தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையும் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, நற்செய்தி போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவன் இயேசுவுக்காய் உடல் பொருள் ஆவிதனை அளித்தீர். ஐயா சரணடைந்தோம் நம்மை மெய்யாய் காத்தருள்வீர். ஐயா சரணடைந்தோம் நம்மை மெய்யாய் காத்தருள்வீர். தேரில் வலம் வருவார் தரிசனம் தந்திடுவார். ஒளினவம் பொழிவார் எங்கள் குறையெல்லாம் தீர்த்திடுவார். தேரில் வலம் வருவார். சத்திய வேதமதில் என்றென்றும் நித்திய போதகர் நீர். சத்திய வேதமதில் என்றென்றும் நித்திய போதகர் நீர். கர்த்தரும் இயேசுவிடம் வேண்டி பக்தரவர் தருள்வீர். கர்த்தரும் இயேசுவிடம் வேண்டி பக்தரவர் தருள்வீர். தேரில் வலம் வருவார் அந்தோணி தரிசனம் தந்திடுவார். ஒளினவம் பொழிவார் எங்கள் குறையெல்லாம் தீர்த்திடுவார். தேரில் வலம் வருவார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.